சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது, தேனியிலிருந்து தனலக்ஷ்மி அவர்கள் கேட்கிறார்கள், சுமங்கலி பூஜையை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சுமங்கலி பூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பதி புத்திரவதி யுக்தகா அப்படின்னு சொல்லியிருக்கா. சுமங்கலி அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு லட்சணம் சொல்லும்போது, பூஜைக்கு சொல்லும்போது என்ன அப்படின்னா, கணவனோடும் புதல்வர்களோடும் கூடியவர்களுக்கு சுமங்கலின்னு பேர். சுவாசினி பூஜை அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ இந்த சுமங்கலி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, கணவனோடும் புதல்வரோடும் கூடிய ஒரு பெண். இறைவனை பல்வேறு வடிவங்களில் நம்ம வழிபாடு பண்ணுறோம். இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், ஒரு மரத்தில் சாமி இருக்குன்னு கும்பிடுறோம். ஒரு ஈட்டி, சூலம், அந்த மாதிரி ஆயுதங்களில் சாமியை வரவழைச்சி வழிபாடு பண்ணுறோம். பாலாலயம் அப்படின்னு சொல்லி கோயில் இடிக்க போகிறோம் அப்படின்னா அதில் கண்ணாடியிலலாம் ஆவாகனம் பண்ணுவாள். சின்ன சின்ன படத்தில் எழுதி, படேஷு வஸ்திர சித்திரேஷு கட்கே தர்ப்பணதை கேததா அப்படின்னு வாக்கியம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி கண்ணாடியிலெல்லாம் சுவாமியை எழுந்தருளை செய்து வழிபாடு செய்கிறார்கள். அப்போ அந்த எழுந்தருளை செய்வதற்கு ஒரு விக்கிரகம் இருக்குது, அப்படி தானே? ஒரு வீட்டில் பூஜை பண்ணுறோன்னா ஒரு செங்கல்லாவது அதில் வச்சு அதில் சாமி வந்ததாக வழிபாடு பண்ணுவாள். அந்த மாதிரி உயிரோட இருக்கிறவங்களுடைய உடம்புல சாமியை வரவழைச்சு வழிபாடு பண்ணுறது தான் இந்த சுமங்கலி பூஜை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம உணர்த்தலாம். இது ரொம்ப விரிவான ஒரு பதிலை உடையது என்றாலும், ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே, மனிதர்களுக்குள்ளே இறைவன் இருப்பதாக பாவித்து அவர்களுக்கு நாம் வணக்கத்தை தெரிவித்து இறைவனுக்கு செய்ததாக நாம் அந்த அருளை பெறுவது, இறைவனாகவே கருதி வழிபடுவது. இப்போ ஒரு ஆயுதத்தை இறைவனாக கருதி வழிபடுறோம், கண்ணாடியை இறைவனாக கருதி வழிபடுறோம். அந்த மாதிரி ஒரு கணவனோடும் புதல்வர்களோடும் கூடிய ஒரு பெண்ணை, ஒரு மனமான பெண்ணை இறைவியாக கருதி வழிபாடு செய்வது தான் இந்த சுமங்கலி பூஜை. ஆமாம், அப்படிலாம் கஷ்டப்பட்டு மாதிரி ஒரு சாமி வச்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு போயிடலாமே, இந்த சுமங்கலி பூஜை எதுக்கு பண்ணுறோம்? அப்படி அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கணவன் இருந்து புதல்வர்கள் இருந்து அவர்களோடு வாழ்ந்து நன்றாக தன்னுடைய குடும்பத்தில் வாழ்ந்து இறந்தவர்களை திவசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருஷம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு திவசம் பண்ணுறோம். இவங்களுக்கு இந்த குடும்பத்தை வளர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஒரு இறைவனை வழிபாடு செய்கின்ற உருவம், தண்ணியில் சிவபெருமான் இருக்கான்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. நெருப்புக்குள்ளே சிவபெருமான் வருதுன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதுக்கு என்ன சிறப்பு இருக்குது? ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ கலைவாணியை கும்பிடுறோம், அது கல்வியை கொடுக்கும், கலையை கொடுக்கும். அதே லக்ஷ்மி கையில் காசு இருக்குது, அது எப்படி வழிபாடு பண்ணுறோம்? அது செல்வத்தை தரும். துர்க்கை கையில் வாள் இருக்குது, அது வீரத்தை தரும். அந்த மாதிரி அந்த உருவம் ஒரு சுமங்கலியிலே இறை அருள் தன்மையை ஏற்றி வழிபடுவதனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் இந்த சுமங்கலி பூஜையினுடைய ஒரு முக்கிய ஒரு கருத்து. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு சுமங்கலிக்குள்ள ஏற்கனவே வாழ்ந்து இறந்து போனவர்களை ஆவகித்து வழிபாடு செய்வது சுமங்கலி பூஜைன்னு சொல்கிறார். வாழக்கூடிய ஒரு சுமங்கலி உடம்புல இறந்து போனவர்கள் எழுந்தருளை செய்து இறந்து போனவர்களின் நினைவாக, சுமங்கலி ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க, கணவன் இருந்து புள்ளக்குட்டியோடு இருந்து வாழ்ந்து பூவும் பொட்டுமா இறந்து போயிருக்கிறவங்கள சுமங்கலின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இறந்து இருக்கிறவங்களுடைய ஆவி அவர்கள் மீது இருப்பதாக எண்ணி வழிபாடு செய்வது இந்த சுமங்கலி பூஜை. அப்படி வழிபாடு பண்ணுறதுனால என்ன சிறப்பு, என்ன பலன் அப்படின்னு கேட்டால், குடும்ப ஒற்றுமை வரும்.
ரெண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா வாரிசு வரும். மூணாவது சிறப்பு குழந்தை இல்லாத அப்படின்னா குழந்தை பிறக்கும். மூணாவது சிறப்பு என்னென்னா கல்யாணம் நடக்கும். இந்த சுமங்கலி பொண்ணுனா குடும்பத்தில் திருமணம் நடக்கும். திருமணம் தடை நிறைய பேருக்கு இருக்கும். நிறையா பேர் வீட்டில் ஒரு 4-5 பேருக்கு கல்யாணமே ஆகாது. எப்படி போனாலும் பொண்ணு வந்தால் மாப்பிள்ளை அமையாது, மாப்பிள்ளை வந்தால் பொண்ணு அமையாது. அந்த மாதிரி திருமண தடை இருக்கும் இல்லையோ, அந்த தடை நீங்கும். அது மாதிரி குடும்பத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருள்கள் வற்றாமல் இருக்கும். இப்போ வந்து வறுமைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டம், அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. அந்த வறுமையே சுத்தமாக போக்கிடும். அது மாதிரி குடும்பத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடம்பு தொந்தரவாக இருக்கும் இல்லையோ, அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதையும் தவிர சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு சுமங்கலிக்குள்ளே சாமி வருதுன்னா இவ்வளவு பலம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது அந்த சுமங்கலிக்கு இருந்த ஆற்றல். ஒரு அம்மையார் வந்து தன்னுடைய கணவனை பத்திரமா பார்த்துக்குது, தன்னுடைய குழந்தையை பார்த்துக்குது. பதிம் ஏகா தசங்கிருதிகி, 11வது மகனாக தன்னுடைய கணவனையும் எண்ணி அவளே அவர் நமக்கு அன்னையும் ஆயினல் இந்த உடலை வளர்க்கிறாள். அந்த உடல் சம்பந்தமான எல்லா சௌக்கியத்தையும் இந்திரிய சௌக்கியத்தையும் தரக்கூடியதுக்கு என்னென்ன வசதி உண்டோ அதையெல்லாம் வாழும்போது அந்த அம்மையார் நமக்கு செய்கிறார்கள். அதனால தான் இறந்தவர்களுக்கு அந்த வல்லமை இருக்குது. அதனால் ஒரு குடும்ப ஒற்றுமை, குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மாறுபாடு வருதோ இல்லையோ, அது இல்லாமல் எல்லாரையும் இணைச்சி குடும்ப ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடியதாக குலச்சிறப்புகள்னு சில ஒவ்வொரு இனமும் தனக்கென்று ஒரு சில குணங்களை வைத்திருக்கிறது. அந்த குணத்தன்மையை வளர்வதற்கு, வாரிசின்மையை போக்குவதற்கு, திருமண தடை நீங்குவதற்கு இந்த சுமங்கலி பூஜையை செய்கிறார்கள். சரி, அப்போ இந்த சுமங்கலி பூஜையை எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதாவது நிறையா பேர் சுமங்கலியாக இறந்து போயிருப்பாங்க. அவங்க எல்லாருடைய பெயரை சொல்லி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பத்தடி சொல்கிறது. அப்படி எத்தனை சுமங்கலி அவங்களுக்கு தெரிஞ்சவன்னும் இறந்து போயிருக்காங்களோ அவங்க அத்தனை பேரை கணக்கில் எடுத்து அதை வந்து அவங்களுக்கெல்லாம் புடவை வாங்கி கொடுக்கறது. புடவை, ரவிக்கத்துண்டு, அதோடு சேர்த்து மங்கள வஸ்து, பெண்கள் அணிகின்ற மங்கள வஸ்து என்னென்ன, வளையல், மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, சீப்பு, தலைவாரிக்கிற சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, அந்த மாதிரி ஒரு பெண்கள் பயன்படுத்துகிற அனைத்து பொருள்களையும், வாசனாதி திரவியங்கள், சந்தனம், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்கறது. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, உச்சி வேலையில், அதாவது 12 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே இதை பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புடவையை வந்து முதல்ல வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த புடவைக்கு எல்லா விதமான வழிபாடும், அந்த புடவைக்குள்ளேயே சாமியை எழுந்தொருளை செய்து வழிபாடு பண்ணி அந்த புடவையே அந்த பெண்ணுக்கு கொடுத்துருவாங்க. அந்த சுமங்கலியாக வந்து பூஜை பண்ணுறாங்கல்ல, அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து அவங்கள குளிக்க சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வஸ்திரத்தை கொடுத்து அதை கட்டிக்க சொல்லி அந்த அவங்களையே கடவுளாக எண்ணி அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற பொழுது அவள் என்ன ஆசீர்வாதம் யாருக்கு பண்ணுறாளோ அது அப்படியே பலிக்கும். அவங்களுக்கு அந்த பலிக்கக்கூடிய அந்த வல்லமை வரும் அந்த அந்த நிமிஷத்தில். அது வந்து ஒரு சுமங்கலியில் ஆரம்பித்து 1, 3, 7 அப்படின்னு 7 தலைமுறை வரைக்கும் நம்ம பண்ணலாம். முன்னாடி ஒரு 3 தலைமுறை, பின்னாடி ஒரு 3 தலைமுறை, அதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறை, மொத்தம் 7 தலைமுறை அப்படின்னு சொல்கிறா. அந்த 7 தலைமுறை எதை குறிக்கும் அப்படின்னா, நமக்கு பின்னாடி வந்தாலும் நம்ம கணக்கு கிடையாது, முன்னாடி இறந்தவர்களை நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்படின்னு பார்த்தா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 சுமங்கலி, இல்லைன்னா ஒரு சுமங்கலி, அதுக்கப்புறம் 5, 7 அந்த மாதிரி சுமங்கலிகளை கூப்பிட்டு அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவள் கையால் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. அவளுக்கு என்ன சமைக்கிறது உண்டோ அதை நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு அவள்கிட்ட சாயந்தரமாக அந்த அவளை முதல்ல சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் நம்ம அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான். இதுக்கு வந்து பெண்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம். பெண்கள் தான் அந்த வழிபாட்டை செய்கிறார்கள், வீட்டிலே தான் செய்வார்கள். அந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் வீட்டு உட்பூசல்கள் நீங்கி, வறுமை நீங்கி, வாரிசின்மை போய் அந்த வீட்டுக்கு மாட்டு பொண்ணு வரதோ இல்லை அந்த வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதோ இந்த மாதிரி திருமண தடைகள்லாம் நீங்கி நல்லதை கொடுக்கறதுக்காக இந்த சுமங்கலி பூஜையை தொன்று தொட்டு அனுசரித்து வருகிறார்கள்.